கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. மீண்டுமாய் ஒரு சிறப்பான பொழுதில் இணைய வருகின்றோம். கீதாஞ்சலியின் சிறப்பு பக்கங்கள் அழகாக புரட்டப்பட அங்கம் 11 சிறப்பு காண்கின்றோம். தளம் கொடுக்கும் களமாக வலம் வரும் கீதாஞ்சலி வளர்ந்துவிட்ட கலைஞர்கள் மூத்த கலைஞர்களையும் கௌரவப்படுத்துவதில் சிறப்பு காண்கின்றது. www.firstaudio.net இணைய முகவரி, www.ltrfm தொலைபேசி இணைப்பு, ஹொட்பர்ட் 11200 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஐரோப்பா முழுவதிலும் லண்டன் தமிழ் வானொலி. சென்ற வாரம் இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளரும் கவிஞருமான ஷிப்லி அவர்களுடன் பேச்சு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த வகையில் இன்று கீதாஞ்சலியோடு அறிமுகமாகவிருக்கும் கலைஞர் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட கலைஞராக இனங்காணப்பட்டுள்ளார். அவரை பற்றி அறிய முன் அந்த கலைஞரினால் கவிஞரால் எழுதப்பட்ட இந்த பாடலின் ஓரிரு துளிகளையும் முதலில் கேட்போம். இது ஒரு புதுவித பாடம், இனித்திடும் இளமையின் காலம், இதயங்கள் இசைத்திடும் ராகம், என்னுயிர் உன்னில் வாழுமே. பாடம் இனித்திடும் இளமையின் காலம், இதயங்கள் இசைத்திடும் ராகம், என் விழியின் உருவே, என் மொழியின் கருவே, என் வானத்து நிலவே, என் வாழ்வின் ஜீவனியேதான். தேவதை போகும் பாதை மீது பூக்கள் தூவி வருவேன். இந்த பாடலின் வரிகளுக்கு சொந்தக்காரரான திரு கலாநிஞ்சன் ஷாஜஹான் அவர்கள் இன்று உங்களோடு இணைந்து இந்த வார கீதாஞ்சலியை அலங்கரிக்க போகிறார். லண்டன் தமிழ் வானொலியூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். ஷாஜஹான் அவர்களே, இனிய சலாம், இனிய வணக்கம். இனிய சலாம், இனிய வணக்கம். ஆமாம், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? மிக மிக நலமாக இருக்கின்றோம். நானும் மிக்க நலமாக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் லண்டன் தமிழ் வானொலியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சியும் அவ்வாறே இருக்கின்றது. ஆமாம், தொடர்ந்து உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை எங்கள் நேயர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை பற்றி இங்கு உள்ள உலக பரப்பில் வாழும் புலம்பெயர் மக்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நான் கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவன். கொழும்பு ஹமீதுல் ஹுசைனி, மருதானி ஜாஹிரா கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் கல்வி கற்று பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு வர்த்தக பீடத்திற்கு தெரிவானேன். பாடசாலை நாட்கள் முதல் கலை இலக்கிய துறையிலும் விளையாட்டு துறையிலும் எனக்கு ஈடுபாடு அதிகம். அந்த வகையில் விளையாட்டுத்துறை ஆசிரியராகவும் இலக்கிய துறையிலும் அதே நேரம் ஊடகத்துறையிலும் என்னால் ஈடுபட முடிந்தது. இன்றும் இந்த இரண்டு துறையிலுமே நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே எனது தந்தையையும் எனது தாயையும் பற்றி குறிப்பிட வேண்டியுள்ளது. எனது தந்தை ஜஃபருல்லா கான் அவர்கள் வீரகேசரி பத்திரிகை நிறுவனத்திலே வேலை செய்தார்கள். இப்போது அவர் உயிரோடு இல்லை. எனது தாயார் அவரும் தற்போது உயிரோடு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எனது பெற்றோர்களுக்கு நான் அவர்களை நன்றியோடு நினைவு கூற விரும்புகின்றேன். அவர்களுடைய கனவை நனவாக கூடியதாக இருந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தமது பிள்ளைகள் சிறந்த முறையில் சமூகத்தில் இருக்க வேண்டும், நன்றாக கல்வி சமூகத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று எனது பெற்றோர்கள் விரும்பினார்கள். அந்த வகையில் நான் ஒரு பாடசாலையின் பிரதி அதிபராகவும் எனது சகோதரன் ஒரு மௌலவியாகவும் இருக்கிறார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில்
பெற்றோர்களுக்கு நன்றி கூறி எனது இந்த நேயர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நான் தற்போது நீர்கொழும்பு நகரில் வசித்து வருகின்றேன். திருமணமாகி 3 பிள்ளைகள் எனக்கு உள்ளார்கள். ஆமாம், நல்லது. கலாநஞ்சன் ஷாஜஹான் அவர்களே, உங்களை பற்றிய நிறைவான பல விஷயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் அறிந்து கொண்டதில் நான் மட்டுமல்ல எங்கள் நேயர்கள் கூட மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமாம், எழுத்துத்துறையில் உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது? இதற்கும் நிச்சயமாக எனது தந்தை தான் காரணம். அவர் வீட்டிலே ஒரு வாசிக சாலையை வைத்திருந்தார். நாங்கள் வசிப்பதற்கும் சரி, அதாவது எமது தந்தை சேமித்து வைத்திருந்தது புத்தகங்கள் தான். நிறைய கதை புத்தகங்கள், ராமாயணம், இந்தியாவில் வீரகேசரி பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்ததன் காரணமாக அவரும் வாசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. எமக்கு விளையாடுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அதே நேரம் தினமும் படிக்க வேண்டும் என்பது எனது தந்தை வேண்டுகோளாக இருந்ததன் காரணமாக தினமும் ஒரு நாவலை, அதாவது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாவல் வாசிக்கக்கூடியவனாக இருந்தேன். அந்த காலத்தில் தொலைக்காட்சி இல்லாததன் காரணமாக படிப்பதற்கும் ஒரு நாவலை ஒரு நாளோ 2 நாட்களோ வாசிப்பதற்கும் நிறைய நேரம் இருந்தது. வாசிப்பு தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது. பாடசாலை நாட்கள், அதாவது 13 வயது துவக்கமே நான் பத்திரிகையில் எழுதி வருகின்றேன் என்பதும் எப்போது நினைக்கும் போதும் கூட எனக்கு வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஆமாம், இதை கேட்கும் போது எங்களுக்கு கூட பெருமையாகத்தான் இருக்கின்றது. ஒரு வாசிய சாலையே வீட்டில் அமைத்து உங்களை இந்த அளவுக்கு உங்கள் தந்தை வளர்த்து விட்டு இருக்கின்றார் என்பது சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. சரி, உங்களை எழுத தூண்டிய விஷயங்கள் என்ன? எல்லோரும் போன்று ஒரு இளைஞனாக இருக்கும் போது, இப்போது கூட பெரிய வயதில்லை, பாடசாலை நாட்களில் நான் எழுத ஆரம்பித்தேன். ஆகவே நான் வாசிக்கக்கூடிய கதை புத்தகங்களா இருந்தால், கவிதை புத்தகங்களாக இருந்தால் என்ன, அதன் தாக்கம் இருந்தது. எனக்கு இயல்பாகவே கவிதை எழுவதில் நாட்டம் இருந்தது. நான் நீண்ட நாளைக்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன், எனது மூதாதையர்களில் ஒருவரும் அவர் கவிஞனாக இருந்திருக்கின்றார். அவர் இன்றைக்கு ஒரு 80 வருடங்களுக்கு முன்னே ஒரு கவிதை புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கின்றார் என்பது கூட எனக்கு மிக நீண்ட காலத்தின் பின்புதான் தெரிய வந்தது. ஆகவே பரம்பரையாகவும் அந்த காரணம் இருக்கலாம். எனது சொந்த மாமனார், மனைவியுடைய தந்தையும் அவரும் ஒரு பாடலாசிரியராக இருந்தார். கவிதைகளை எழுதுவார். அவர் அழகாக பாடக்கூடியவராக இருந்தார். ஆகவே இறைவனுடைய ஏற்பாடாக நான் அந்த பாடலாசிரியரின் மகனையே திருமணம் முடித்தேன். நான் ஷாஜஹான், எனது மனைவியுடைய பெயர் நூர்ஜஹான். ஆமாம், நூர்ஜஹான் ஷாஜஹானாக இருக்கின்றீர்கள். ஆமாம், அது கூட இறைவனின் ஏற்பாடாக இருக்கலாம். அடுத்த கேள்வி நான் உங்களிடம் கேட்போவது, எழுதுவதில், அதாவது கவிதைகள் எழுதுகின்றீர்கள் மற்றும் எழுத்துத்துறையோடு இணைந்திருக்கின்றீர்கள். கவிதை துறையை பொறுத்தமட்டில் நீங்கள் யாருடையாவது பாணியை பின்பற்றுகின்றீர்களா? யாராவது கவிஞர்களுடைய பாணியை பின்பற்றுகின்றீர்களா? நான் ஆரம்பத்தில் மரபு கவிதையை தான் எழுதினேன். மரபு கவிதை எழுவது லேசான விடயம் அல்ல. யாப்புகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். சிந்தாமணி பத்திரிகை அன்று இலங்கையில் மிகவும் பிரபலியமான ஒரு பத்திரிகை, மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையின் ஆசிரியரே ஒரு கவிஞர் தான். ஆகவே அன்று அந்த 15 வயதிலேயே நான் எழுதக்கூடிய மரபு கவிதைகள் சிந்தாமணி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றது. நான் நிறைய நேரத்தை சிந்தாமணி பத்திரிகையின் தலைப்பு முதல் இறுதி விளம்பரம் வரை வாசிப்பேன். கவிதைகளை திரும்பி வாசிப்பேன். அந்த கவிதைகள் போன்று கவிதைகள் எழுத முயற்சிப்பேன். அந்த முயற்சியும் பயிற்சியும் என்னை கவிஞனாக்கியது. மரபு கவிதைகள் பலவற்றை எழுதியிருக்கின்றேன். காலப்போக்கில் தான் சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் புது கவிதைகளையும் எழுத ஆரம்பித்தேன். சரி, மரபு கவிதைகள் இந்த காலத்துக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? காலம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாருமே அவசரமாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இந்த காலகட்டத்தில் மரபு கவிதைகளின் தேவை எப்படியாக இருக்கின்றது? அது நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இன்று பத்திரிகை கூட வாசகர்கள் தலைப்பை மாத்திரமே வாசிக்கக்கூடிய அவசர யுகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு கவிதையை, அது மரபு கவிதையாக இருந்தால் அந்த கவிதையை விளங்கி புரிந்து கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் தற்போது கவிதை என்பது புதுக்கவிதை, மரபு கவிதை, ஐகு கவிதை என்று வரைவிலக்கணம் கிடையாது. கவிதை என்ற ஒரு பொதுப்படையான ஒரு விடயமாகிவிட்டது. நீங்கள் கேட்பது போன்று ஒரு மரபு கவிதையை கூட இலகுவான சொற்களை பிரயோகித்து ஒரு சிறுவர் பாடலாக இருக்கலாமே, ஒரு இலகுவான சொற்களை பயன்படுத்தி எழுவதில் கடுமையான சொற்களை பாவித்து எழுவதன் காரணமாக அந்த கவிதைக்கு கவித்துவம் இருக்கலாம். ஆனால் சாதாரண வாசகர்கள் அதை புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கின்றது. அவசர யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று புத்தகங்கள் வருவதற்கு பதிலாக இருவட்டுகளில் கவிஞர்கள் கவிதை வெளியிடும் கூட காலம். பேஸ்புக்கில் தமது கவிதைகளை பிரசுரிக்கின்றார்கள். அந்த அளவு யுகத்திற்கு நாங்கள் சென்று விட்டோம். நீங்கள் கேட்பது
எனக்கு அர்த்தம் புரிகின்றது. என்னை பொறுத்தவரையில் எனது ஆரம்ப கால நான் எழுதிய கவிதைகள் மரபு கவிதைகளாக இருப்பதன் காரணமாக நான் அந்த கவிதைகளை மிகவும் நேசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்வதை பார்த்தால் எழுதுவது எது என்றாலும், அதாவது கவிதையாக இருக்கட்டும், ஏதாவது எழுத்து எது என்றாலும் அது இலகுவாக மக்களை சென்றடைய வேண்டும், சொல்லும் பொருளை அவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடிந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த படைப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது போல எனக்கு தெரிகிறது. ஆமாம், நீங்கள் சொல்வது மிகச்சரியே. அடுத்து நான் உங்களிடம் கேட்பது, கவிதை எழுதுவதற்கு எது தேவை? கவிதை எழுதுவதற்கு ஒருவருக்கு அவர் ஒரு நிச்சயமாக அவர் ஒரு மனித நேயம் உள்ளவராக, இதையும் ரசிக்கக்கூடிய ஒரு உள ஆற்றல் உள ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும். அவர்களாலேயே கவிதை எழுத முடியும். ஒருவர் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அசாதாரணத்தை கொதிச்செல்பவராக இருந்தால், ஒரு இயற்கை காட்சியை கண்டு ரசிப்பவராக இருந்தால், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அவருக்கு கவிதை எழுத முடியும். கவிதை எழுவதற்கு அவர் பேனாவை எடுத்து தனது தெரிந்த வசனத்தை எழுதலாம், பிறகு அவர் கவிஞராக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படையில் அவருக்கு இந்த தகமையில் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இடை ஞாபகத்துக்கு வருகின்றது, கவிஞருடைய பேர் ஞாபகம் இல்லை. மூங்கில் இலை மேலே என்று பிரபலமான கவிஞர், பேர் ஞாபகம் இல்லை. அவர் அடுத்த வரியை யோசித்தார் எப்படி முடிப்பது என்று. அப்போது அங்கே சென்று கொண்டிருந்தார் ஒரு விவசாயி. மூங்கில் இலை மேலே, அவர் அடுத்த வரியை முடித்து வைத்தார், தூங்கும் பனி நீரே. அதாவது அந்த மரபு கவிதையை இரண்டாவது வரியை முடித்து வைத்தவர் ஒரு சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தார். ஆகவே இப்ப நாட்டார் சாதாரண பாமர மக்களால் பாடப்பட்டவை. ஆகவே கவிதை எழுத யாப்பு இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று நினைப்பது அந்த காலம். இப்போது நான் சொல்லக்கூடிய தகமைகள் இருந்தால் அவர் கவிதை எழுதலாம், சாதாரண மொழிநடை இருந்தால் போதும், பிறகு அவர் தன்னை மெருகூட்டிக் கொள்ளலாம். அவ்வாறு வந்த கவிஞர்களை நான் ஒரு பாடசாலை ஆசிரியராக இருந்ததன் காரணமாக நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அவர்கள் சாதாரண தமிழறிவு படித்தவர்களாக இருந்தார்கள். பின்பு அந்த மொழி பயிற்சியும் முயற்சியும் நிச்சயமாக வாசிப்பு ஆற்றல் ஒருவருக்கு இருக்க வேண்டும். வாசிப்பு அவருடைய அந்த ஆற்றலை மேலும் வளர்க்கும். கண்டிப்பாக வாசிப்பு ஒரு மனிதனை மேலும் மேம்படுத்துமே தவிர அது என்றும் கீழ்போக செய்யாது. ஒரு மனிதனை முழு மனிதனை பூரணனாகும். அடுத்து நானும் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி என்னவென்றால், தற்போது எழுத்துத்துறைக்குள், அதாவது கவித்துறைக்குள் வரும் அத்தனை கவிஞர்களும், அதாவது இளம் கவிஞர்கள் அத்தனை பேருமே காதல் கவிதைகள் எழுதுவதிலேயே தங்கள் ஆர்வத்தை வெகுவாக காட்டுகின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? காதல் கவிதைகளை எழுதுவதில் தப்பில்லை. காரணம், நானும் அந்த தப்பை செய்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன். அதாவது கவிதையை எழுத முயற்சிப்பதே ஒரு மிகப்பெரிய விடயம். அந்த வகையில் நிச்சயமாக இன்று இளைஞர்கள் தப்பான வழியில் சென்று கொண்டிருக்கும் போது, ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகின்றான் அல்லது ஒரு பெண்ணை நினைத்து ஏங்குகின்றான் அல்லது காதல் தொடர்பு கொண்டுள்ளான் என்ற போது அவளை நினைத்து ஒரு கவிதை வடிப்பது பிறகு அவன் ஒரு கவிஞனாக்கும். நான் நினைக்கின்றேன் பலர் அன்று முதல் இன்று வரை காதல் கவிதை எழுதியிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் அந்த கவிதை ஆற்றலோடு சமூகத்தை பார்ப்பார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த காதல் கவிதை ஊடாகவே அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவலங்களை வெளிக்கொண்டு வருவார்கள் என்பது எனது அனுபவமும் கூட. காதல் கவிதை ஊடாகவே நாட்டு பிரச்சனைகளையும் வெளிப்படுத்திய கவிஞர்கள் இருக்கின்றார்கள், கவிதைகளும் இருக்கின்றது. நானும் அவ்வாறான கவிதைகளை எழுதி வெளியிட்டுள்ளேன். ஒரு வரிகளை இந்த சமயத்தில் நான் வாசித்து காட்டுகிறேன். கண்டிப்பாக. கவிதையின் தலைப்பு ஏன் இந்த மௌனம். அந்த கவிதையை அந்த தலைப்பிலேயே நான் எனது 4வது கவிதை புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளேன். ஏன் இந்த மௌனம். தேவி, தீக்குள் வைத்த விரலாய் என் இதயம், ஆலையில் அகப்பட்ட கர்மாய் என் நெஞ்சம், செல்பட்டு சிதறிய தேகமாய் என் உள்ளம், அடைக்கலம் கிடைக்காத அகதியாய் நான், கற்பனை கலைந்த கவிஞனின் நிலையாய் என் எண்ணம், சுட்டு வீழ்த்தப்பட்ட யுத்த விமானமாய் என் காதல். தேவி, இந்த தேச மக்களின் அவல குரல் போல் இந்த பாவி மனம் அழுகிறது. அது உனக்கு கேட்கிறதா? சொல். இல்லை. கேட்டும் கேட்காத மாதிரி, புரிந்தும் புரியாத மாதிரி. தேவி, ஏன் இந்த மௌனம்? நாம் பேசி தீர்வு காண்போம், எங்களுக்குள் தினம் சாகாமல். இந்த கவிதையில் சில விடயங்களை என்னுடைய காதலிக்கு தான் நான் கருத்தை சொல்லுகின்றேன். நாட்டு நடப்பையும் சேர்த்து. கண்டிப்பாக நாட்டு நடப்பு அதில் வெகுவாக இருந்தது. நீங்கள் காதலிக்காக சொன்ன விஷயம் சின்னதாக இருந்தது, நாட்டு நடப்புகள் தான் அங்கு பெரிதாக காட்டப்பட்டது. இது ஒரு சிறப்பான ஒரு கவிதையாகவும் எனக்கு தெரிகிறது. ஆகவே காதலிப்பதிலும் பாவம் இல்லை, காதல் கவிதைகள் எழுவதும் பாவம் இல்லை என்பது எனது தன்மையான கருத்து. சரி, நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆமாம், ஒரு பெரிய ஒரு உதாரணமோடு நீங்கள் அந்த காதல் கவிதைகள் எழுதுவதை நியாயப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆமாம், எழுத்துத்துறையில் உங்களை எவ்வாறு விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக விரிவுபடுத்திக் கொள்வது, நான் வாசித்துக் கொண்டே இருப்பேன். நான் அது இறுதி மூச்சு வரை எழுதி கொண்டுமே இருப்பேன். நான் மீண்டும் ஒரு தாஜ்மஹால் என்ற ஒரு கவிதை புத்தகத்தை எழுதினேன். அது
இறுதி கவிதை நான் வாழ்வேன். உயிர் மூச்சு ஒடுங்கும் போதும் என் பேனா எழுத வேண்டும். அழுகுரலின் மத்தியிலே என் கவிதை சிரிக்க வேண்டும். இறந்த பின்பும் இருந்துடுவேன் நான் கவியாய். அந்த வகையில் நான் வாசிக்காத நாட்களே கிடையாது, யோசிக்காத நாட்களை போன்று எப்போதுமே வாசித்துக் கொண்டிருப்பதுதான் எனது வேலை. ஆகவே வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும். அந்த வகையில் தான் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் வளர வேண்டி இருக்கிறது. கண்டிப்பாக கவித்துறையோடு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றது என்று தெரிகிறது. அது தவிர நீங்கள் எழுத்து துறையில் எந்த மாதிரியான போக்கில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது வேறு எந்த துறையோடு நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள்? கதை எழுதுவதில், பாடல் எழுதுவதில், இந்த மாதிரி துறையோடும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றதா? கவிதை எழுதுதல், பாடல் எழுதுதல், கட்டுரை எழுதுதல், சிறுகதை, அத்தோடு தொலைக்காட்சி, வானொலி, நாடகங்கள், பிரதியாக்கம், இது போன்று நான் இந்த துறையிலே கால் பதிக்காத, கை வைக்காத, எழுத்து துறையிலே கை வைக்காத துறைகளே கிடையாது. சகல துறைகளையும் தொட்டு பார்த்தவன். அந்த எழுத்து துறையிலே சகல துறைகளிலும் ஓரளவு வெற்றிகளையும் குவித்து வைத்திருக்கின்றேன் என்பதையும் அடக்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமா, மிக்க சந்தோஷம். அதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். நீங்க என்னென்னலாம் செய்திருக்கின்றீர்கள் என்பதைத்தான். ஆமாம், நீங்கள் சொன்ன விஷயங்களிலிருந்து நீங்கள் நீர்கொழும்பு பிரதேச பகுதியில் வீரகேசரி நிருபராக இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டீர்கள். இது சம்பந்தமான சில விஷயங்களையும் அறிய நான் ஆவலாக இருக்கின்றேன். அதாவது பத்திரிகை துறையில் ஒரு நிருபராக இருக்கும் நீங்கள் அங்கு எழுதுபவர்களுக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறதா என்று கூட எனக்கு கேட்க தோன்றுகிறது. எப்படி இருக்கின்றது? எனது பிறப்பிடம் கொழும்பு. நான் இப்போது திருமணம் செய்துதான் கடந்த 15 வருடங்களாக நீர்கொழும்பில் வசித்து வருகின்றேன். நீர்கொழும்பு என்பது 4 இனங்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ரம்மியமான நகரம். ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் இலங்கையின் புகழ்பெற்ற கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம், அத்தோடு கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயம் என்று பல்துறை சார்ந்த ஒரு இடம், உல்லாச பயணத்துறைக்கும் பெயர் பெற்ற ஒரு இடம். அந்த நகரத்திலே வசிப்பதில் மகிழ்ச்சியையும் பெருமை அடைகின்றேன். இங்கிருந்து பல ஆக்கங்களை நான் என்னால் எழுத முடிந்தது. நான் இங்கு வருவதற்கு முன்பும் ஊடகத்துறையில் தான் ஈடுபட்டிருந்தேன். அது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரத்தின் நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக. திருமணம் முடித்து நீர்கொழும்பு வந்த பிறகும் ஒரு துறையில் ஈடுபட வேண்டும். காரணம், கொழும்புக்கு சென்று வருவது எனக்கு சிக்கல் இருந்தது. காரணம், பாடசாலை நான் கடமையாற்றுவதால். ஆகவே நான் சிறிய வயது முதலே அது கனவாக இருந்தது, ஒரு பத்திரிகை நிருபராக வர வேண்டும் என்பது. ஆகவே பத்திரிகை நிருபராக இவனை தகமையை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு டிப்ளோமா, கொழும்பு பல்கலைக்கழகத்திலே டிப்ளோமா இன் ஜேர்னலிசம் என்ற ஊடகவியல் துறையில் டிப்ளோமா பெற்றேன். பிறகு வீரகேசரி நிறுவனத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, எழுத்து பரீட்சை மூலமாகவே தான். பிறகு நான் நம்பிக்கையோடு காலடி வைத்தேன். வீரகேசரி பத்திரிகை இன்று பிரபலமான ஒரு பத்திரிகை. இலங்கையின் அந்த பத்திரிகைக்கு இணையாக எந்த ஒரு தமிழ் பத்திரிகையும் கிடையாது. இணையதள மூலமாகவும் தமிழ் வாழ் உலகம் முழுவதும் வாழ் தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பத்திரிகையில் நான் நீர்கொழும்பு நிருபர் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் ஒரு 8-9 வருட காலமாக இந்த பத்திரிகையின் நீர்கொழும்பு பிரதேச நிருபராக இருக்கின்றேன். இந்த பத்திரிகை எடுத்து பார்த்தால் தெரியும், தினசரி எமது பிரதேச செய்திகள் வரும். நீர்கொழும்பு பத்திரிகையின் நீர்கொழும்பு நகரில் விற்பனை அதிகமாக இருப்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். சகல பத்திரிகைகளையும் தோற்கடித்து விட்டு நீர்கொழும்பு பத்திரிகை, வீரகேசரி பத்திரிகை நீர்கொழும்பிலே அதிகூடியதாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம், நகர செய்திகள், எந்த நகர செய்திகள் நடந்தாலும் இந்த கடந்த 8 வருடத்தில் அது எனது பேனா பதிவு செய்திருக்கின்றது. நான் மிக மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உங்களுடைய பேட்டிக்கு முன்னர் கூட செய்தியை எழுதிவிட்டுத்தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் எனது அர்ப்பணிப்பு பத்திரிகை வளர்ச்சி காரணமாக அமைந்தது. நீங்கள் கேட்டீர்கள் பத்திரிகை சுதந்திரம் பற்றி என்று நினைக்கின்றேன். பத்திரிகை முழுமையான சுதந்திரம் இருக்கிறதா என்று தான் நான் கேட்டேன். பத்திரிகை துறையில் பொதுவாக கேட்டேன், வீரகேசரி என்று சொல்லவில்லை. பொதுவாக கேட்டேன், பத்திரிகை துறையில் எழுதுவதற்கு பூரண சுதந்திரம் இருக்கின்றதா? பூரண சுதந்திரம் என்பது இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனத்துக்கும் என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கைக்கு ஏற்பவே அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் நிருபர்களாக இருந்தால் என்ன, ஆசிரியர்களாக இருந்தால் சகலரும் பணியாற்ற வேண்டும். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை ஒரு நடுநிலையான பத்திரிகை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயம். பொதுவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இங்கே எழுதக்கூடிய எல்லோருக்கும் சகல சுதந்திரமும் இருக்கிறது என்று கூறவிட முடியாது. நான் எழுதக்கூடிய எல்லா செய்திகளும் வெளிவரும் என்று உறுதியாக கூற முடியாது. காரணம், பிரதேச பத்திரிகை நிருபரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் சில செய்திகள் இடம்பெறாமல் இருக்கலாம். உதாரணமாக அதற்கு வேறு காரணங்களையும் குறிப்பிடலாம். இருந்த போதிலும் தமிழ் பத்திரிகை துறைக்கும் சிங்கள பத்திரிகை துறைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. சிங்கள பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளும் தமிழ் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளில் கூட வித்தியாசம் இருக்கின்றது. தமிழ் ஊடகத்துறையில் முழு சுதந்திரமும் இருக்கின்றதாக நான் தனிப்பட்ட முறையில் கருதவில்லை என்பது தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. இருந்த போதிலும் முடிந்த அளவு செய்திகளை நாங்கள்
வாசகர்களுக்காக நேயர்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், நீங்கள் சொன்ன விஷயத்திலிருந்து எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. சிங்கள ஊடகங்களுக்கும் தமிழ் ஊடகங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தமிழ் ஊடகங்களில் இருட்டடிப்பு இருக்கின்றது, சிங்கள ஊடகங்களில் அந்த இருட்டடிப்பு இல்லை. செய்திகள் பூர்ணமாக பிரசுரிக்கப்படுகின்றது, அப்படித்தானே? இல்லை, அந்த கருத்திலே கூறு நிச்சயமாக அதுவல்ல எனது கருத்து. இருட்டடிப்பு செய்வதல்ல கருத்து, சுய தணிக்கை இருப்பதாகவே எனது கருத்து. அப்படி என்றால் அது உங்கள் நலம் கருதியாக இருக்கலாம், அப்படித்தான். ஒரு நிருபரும் முடிந்தளவு சில விடயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அது சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அது போன்று குறிப்பிட்ட பத்திரிகை நிறுவனங்களும் அல்லது ஊடக நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றது. நான் சொல்கின்றேன் என்ன வகை என்றால், தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஊடகங்களுக்கு சற்று சுதந்திரம் அதிகம் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. சரி, தமிழராக ஒருவர் எழுதும் பட்சத்தில், நிருபராக இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டும். அவரது எழுத்துக்கள் லிமிட் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? அப்படியும் இருக்கலாம். சரி, நீங்கள் பத்திரிகை துறை சார்ந்த இந்த கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்னீர்கள். நான் கூட மிக அழகான உள்வாங்கிக் கொண்டேன். அடுத்து ஒளி துறையில் உங்கள் அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். நான் 1990ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 91ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பகுதி நேர நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக தெரிவு செய்யப்பட்டு பரீட்சை மூலமாக தெரிவு செய்யப்பட்டு பயிற்சியின் பின்னர் ஒரு 3 ஆண்டு காலமாக பணியாற்றினேன். இந்த காலத்தில் நான் இலங்கை வானொலிக்கு மெல்லிசை பாடல்கள் பலவற்றை எழுதியிருக்கின்றேன். வானொலி நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கு பெற்றிருக்கின்றேன். இந்த காலப்பகுதியில் தான் இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி ITN தொலைக்காட்சி சேவையிலே, அப்போது 2 தொலைக்காட்சி சேவைகள் தான் இலங்கையில் இருந்தன. ஒன்று சுயாதீன தொலைக்காட்சி சேவை, அடுத்தது ரூபவாயினி. ஆகவே சுயாதீன தொலைக்காட்சி சேவையிலே 2 தமிழ் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பாகும். ஒன்று முத்துச்சரம், அடுத்தது ரசிகர் அரங்கம். நிகழ்ச்சி மிகவும் பிரபல்யமானதாக இருந்தது அந்த காலத்தில். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளராக என்னால் ஒரு 3 வருட காலம் பணியாற்ற கிடைத்தது. அதற்கு காரணம் எனது நண்பர் அறிவிப்பாளர் MHM சிராஜ். இப்போது அவர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றார் குடும்பத்தோடு. அத்தோடு அதன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் MB உசைன் ஃபாரூக் அவர்களும் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள். ஒரே நேரத்தில் இலங்கை வானொலியும் ITN தொலைக்காட்சி சேவைக்காக தயாரிக்கப்பட்டு வந்த முத்துச்சரம் நிகழ்ச்சியிலும் என்னால் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருந்தது. சிறந்த எனக்கு ஒரு பயிற்சியையும் கலை துறையில் உள்ள தாகத்தையும் தீர்ப்பதற்கு காரணமாக அமைந்ததோடு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலியத்தை பெற்று தந்தது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு 1991ஆம் ஆண்டு இலங்கையில் தெற்காசிய விளையாட்டு போட்டி சாஃப் கேம்ஸ் நடைபெற்ற போது இலங்கையின் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி வர்ணனையாளராக தெரிவு செய்யப்பட்டு அதன் போது குத்துச்சண்டை போட்டிக்கு இலங்கை வானொலிக்கு அறிவிப்பாளராக கடமையாற்ற கிடைத்ததையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதோடு நானும் ஒரு தேசிய குத்துச்சண்டை வீரன் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், பன்முக ஆளுமை கொண்டவராக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எழுத்துத்துறை தவிர ஒளித்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் ஒரு குத்துச்சண்டை வீரராக இருக்கின்றீர்கள். இலங்கையில் அநேக மாணவர்கள் குத்துச்சண்டையை தேர்ந்தெடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. சிறிய வயதிலேயே விளையாட வேண்டும் என்பது எல்லோரையும் போன்று ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்ற பாரதியாரின் கனவு எனக்கும் இருந்தது. நான் கொழும்பில் வசிக்கக்கூடியவராக இருந்தேன். கொழும்பிலே தெரியும் விளையாடுவதற்கு வசதி கிடையாது. அதன் காரணம் எங்கள் வீட்டிலும் கூட சரியான கண்டிப்பு. ஆகவே எமது பாடசாலையில் கொழும்பு ஹமீதல் உஸ்மானி பாடசாலையிலே குத்துச்சண்டை இருந்தது. அதுதான் சிறப்பான காரணம். ஆகவே குத்துச்சண்டை போட்டியில் எனது தந்தைக்கு தெரியாமல் தான் பயிற்சிகளில் ஈடுபட்டேன். எனது தந்தை வீரகேசரிக்கு காலையில் போவார், பின்னேரம் 5 மணிக்கு வருவார். ஆகவே அந்த இடைப்பட்ட நேரத்தில் பயிற்சிக்கு சென்று வீட்டுக்கு சத்தம் இல்லாமல் வந்து விடுவேன். அவ்வாறு கடுமையாக முயற்சி செய்து பின்பு அகில இலங்கை பாடசாலை குத்துச்சண்டை போட்டியிலே 70 அந்த காலத்தில் ராத்தல் இப்பதான் கிலோகிராம் அந்த 70 ராத்தல் பிரிவிலே நான் அகில இலங்கை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். குத்துச்சண்டை வீரராகவும் இருப்பதை அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. அந்த குத்துச்சண்டை வாய்ப்பு தான் பிறகு எனக்கு சாஃப் கேம் தெற்காசிய விளையாட்டு போட்டியின் வர்ணனையாளர் ஆவதற்கும், பிறகு நான் விளையாட்டுத்துறை ஆசிரியராக தெரிவு செய்யப்படுவதற்கும், பின்பு விளையாட்டுத்துறை ஆசிரியர் ஆலோசகராக தெரிவு செய்யப்படுவதற்கும் அது ஒரு பிரதான காரணமாக அமைந்தது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. ஆமாம், ஒரு பாடசாலையின் பிரதி அதிபராக இருக்கின்றீர்கள், விளையாட்டுத்துறையிலும் ஆலோசனை கூறுபவராக இருக்கின்றீர்கள் மற்றும் எழுத்துத்துறையில் உங்கள் ஆர்வம் இருக்கின்றது, ஒரு நிருபராக இருக்கின்றீர்கள். இவை எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி சமாளித்துக் கொள்கிறீர்கள்? எல்லாவற்றையும் எப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் பிரதானமான ஒரு விடயம். நான் 7 மணிக்கு பிறகு ஒரு 2-3 மணித்தியாலம் தொலைக்காட்சி முன்பாக இருப்பேன். தொலைக்காட்சி பார்த்து கொண்டே செய்திகள் இருந்தால் எழுதுவேன். ஒரே கல்லில் 10 மாங்காய் 2 மாங்காய் என்று வாங்கலே. அதே மாதிரி சில விடயங்களை என்னால் கட்டுப்படுத்தி செய்யக்கூட முடியும். கடினமான உழைப்பும் ஒரு காரணமாக இருக்கும். குறிப்பிட்ட நாளில் இத்தனை வேலை செய்ய வேண்டும் என்பது எனது திட்டமாக இருக்கும். அதை நிறைவேற்றினால் தான் என்று எனக்கு அன்று இரவு ஒழுங்காக தூக்கம் போகும். ஆகவே ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட தினத்தில் ஒருவர் 10 வேலைகள் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எல்லையை வைத்திருந்தால் மாதத்தில் 300 வேலைகள் அவர் செய்திருப்பார். இது நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தது. அந்த வகையில் ஒருவர் குறிப்பிட்ட நாளில் நான் இத்தனை வேலைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் அதை பூர்த்தி செய்தால் அவருடைய அன்றைய சில வேலைகள் முடிந்துவிடும். மாதத்தில் அவருடைய அது எண்ணிக்கை 30ஆல் பெருக்கும் போது வரும். இது ஒரு வெற்றிக்குரிய வாழ்க்கையின் ஒரு வழிமுறையாக நான் புத்தகத்தில் படித்தது. நேர முகாமைத்துவத்தோடு இதை சரியாக மேற்கொள்வதாக இருந்தால் இது கடினமான ஒரு விடயம் அல்ல. ஆமாம், நேரத்தை திட்டமிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டால் எந்த வேலையும் பழுவாகவும் தெரியாது, அது இலகுவாகத்தான் எங்களுக்கு இணைத்து கொடுக்கும் என்ற ஒரு உண்மையையும் நீங்கள் இங்கே இணைத்துக் கொண்டீர்கள். ஆமாம், கலைஞர் கவிஞர் கலாநஞ்சன் ஷாஜஹான் அவர்களே, உங்களை நான் ஆரம்பத்தில் நேர்காணல் செய்யும் போது ஒரு கவிஞராகத்தான் எனக்கு தெரிந்தது. ஆனால் உங்களுடன் இவ்வளவு நேரம் பேசியதிலிருந்து நீங்கள் கவிஞர் மட்டுமல்ல, ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு கலைஞர் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். சரி, கவிதைத்துறைக்குள் மீண்டுமாய் நாங்கள் போய் உங்களுக்கு பிடித்த கவிதைகளே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கி கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிடித்த கவிதை, உங்களுக்கு பிடித்தமானவை, உங்கள் மனசை தொட்ட கவிதைகள், அதாவது நீங்கள் ரசித்து லைத்து எழுதிய கவிதைகளையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் எங்கள் நேர்களோடும் இணைத்துக் கொள்வோம். இது ஒரு ரமலான் மாத காலமாக இருப்பதன் காரணமாக நோன்பை பற்றி, இப்போது நோன்பு நடுப்பகுதியில் இருக்கின்றோம். நோன்பை பற்றி ஒரு கவிதை. இன்னும் சொற்ப காலத்தில் நோன்பு முடிந்துவிடும். இது ஒளிபரப்பாகும் போது நோன்பு முடியக்கூடிய தருவாயிலும் இருக்கும். ஆகவே சென்று வா ரமலானே என்ற ஒரு கவிதையை, இது ஒரு மரபு கவிதை. இதன் சில வரிகளை மாத்திரம் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு கவிதையும் நான் கட்டாயம் வாசித்து காட்ட வேண்டும். அது எனது தந்தையின் மரணத்தை பற்றி. முதலில் சென்று வா ரமலானே, புண்ணியம் பொழிந்த ரமலானே, எமை பிரிந்து நீயும் சென்றாயே, கண்ணியம் மிக்க நோன்பதனை நீ கரங்களில் ஏந்தி வந்தாயே, அந்நிய பாவ கரையகற்றி எமை பக்குவப்படுத்தி சென்றாயே, மன்னகம் மீதில் அருள் சொரிந்து பின் மறைந்தாயேன் ரமலானே, வலியோர் பசிப்பினியை உணர்த்தி நீ வாரி வழங்கும் உளம் கொடுத்தாய், பொறுமை என்னும் பொக்கிசத்தை நீ பிரியவுடனே எமக்கு அளித்தாய், இரவின் இருட்டை விடுவாக்க நல் அமல்கள் என்னும் ஒளி கொடுத்தாய், நரகத்தின் வாயிலை மூடி வைத்தாய், உயர் சுவர்க்கத்தின் வாயிலை திறந்து வைத்தாய், புனித லைலத்துல் கதிர் இரவை இறுதி 10 ஒற்றையில் ஒளித்து வைத்தாய், புனித மறையாம் அல் குர்ஆன் முதல் இறங்கிய மாதம் நீயானாய், மனித நேய நற்குணங்கள் எம் மனங்களில் ஓங்க வழி சமைத்தாய், மனதை தூய்மை ஆக்க வைத்தாய், எம் மெய்யில் நலத்தை அதிகரித்தாய், பிறையில் உதித்தாய், உயர் ரத்தின நாட்களாய் நீ விதைத்தாய், அமல்களின் களத்தில் குதிக்க வைத்தாய், எமை நன்மைகள் கோடி குவிக்க வைத்தாய், அமல்களின் களத்தில் குதிக்க வைத்தாய், எமை நன்மைகள் கோடி குவிக்க வைத்தாய். இது ரமலானே என்ற ஒரு கவிதை. இந்த நேர கவிதையும் வாசிக்கலாம். ஆமாம், அதற்கு முன்னதாக நீங்கள் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை மிக கச்சிதமாக வரிகளுக்குள் இணைத்து தந்ததில் மிக சிறப்பாக இருந்தது. அதுக்காக உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அடுத்த கவிதைக்குள்ளும் போகலாம் என்று நினைக்கின்றேன். இது ஒரு பெரிய கவிதை. இந்த கவிதை வெளியிடுவதற்கு காரணம் எனது தந்தை கொழும்பில் இடம்பெற்ற ஒரு குண்டு வெடிப்பில் அகால மரணம் அடைந்தார். ஆகவே தந்தைக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் ஒரு தனையனாக நான் இருந்தேன். ஆகவே மரபு கவிதையில் இந்த கவிதையை நான் எழுதி அவர் தந்தையை பற்றி அந்த கவிதை எழுத வேண்டும் என்பதற்காக எழுதி புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற காரணத்துக்காகவே தான் அந்த ஏன் இந்த மௌனம் என்ற அந்த கவிதை தொகுதியை வெளியிட்டேன். அதில் இடம்பெற்ற தான் இந்த கவிதை. அந்த கவிதையின் முழுமையான பகுதியை ஓரிரு வரிகளை சுருக்கமாக வாசிக்கின்றேன். எங்கும் ரத்தம் எங்கும் சத்தம், மரண தேவதையின் வாயில் 1000 முத்தம், வெள்ளை சீருடை மாணவர் சிலர் சிகப்பு சீருடையில் இரத்த பூக்களாய் உதிர்ந்து வீழ்ந்தனர், பாதசாரிகள் சிலர் பாதை பாடையில் நிரந்தர பயணத்திற்கு நாதியாய் வீழ்ந்தனர், அங்காடி வியாபாரிகளின் அங்கங்கள் சில அங்கொன்றும் இங்கொன்றாய் காகங்களுக்கு தம்மை ஏல விற்பனை செய்தன, அந்த மருதானை வீதியில் இரத்த ஆறு ரகசியமாய் ஓடியது, மருதானை பாலமும் அதன் சின்ன சின்ன கடைகளின் சுவர்களும் வாயில் கதவுகளும் வெயிலில் விளைந்த
வியர்வை முத்துக்களாய் குண்டு துப்பிய சன்ன பொட்டுக்களை தேக முகமெங்கும் ஆயிரமாய் ஒட்டிக் கொண்டன. அந்த மரண நிமிஷத்தில் அந்த மரண பாதையில் வேறொன்றை ஓட்டிச் சென்ற என் வாப்பாவும் பிரபாத்தாகி இருந்தார். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த அக்கினி செய்தி என்னை எட்டிய போது என் இதயத்திலும் பாரிய குண்டொன்று வெடித்தது. எனது தாத்தா இந்த மரண தூதை என் உம்மாவுக்கு வாசித்த போது உம்மாவின் இதயத்திலும் அணுகுண்டு வெடித்தது. அந்த குண்டின் கரங்களுக்கு அவரின் தேகத்தை சரியாக தீண்ட முடியவில்லை போலும். இடது கண்ணொன்றே இல்லாமல் இருந்தது. முன் கழுத்திலும் சின்னதாய் துளை. சோகத் கடலில் சோர்வாய் நின்றபடி தன் உதய சூரியனின் இதய அஸ்தமனத்தை ஈர விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் எனது உம்மா. எனது 2.5 வயது மூத்த மகள் தன் பிஞ்சு வாயால் அப்பா அப்பா எறும்புங்கோ என்கிறாள். இதை மேலும் என்னால் வாசிக்க முடியாது. இருந்த போதிலும் கடைசி வரிகளை வாசிக்கின்றேன். ஓ என அழுகையின் அலறல், ஓ என அழுகையின் அலறல்கள் ஓங்கி ஒலிக்க என் இதயத்திலும் என் இதயத்தின் ஓலமும் அதில் கலக்க இந்த தேச மகனின் இறுதி பயணம் கண்ணீர் அமைதியோடு மாளிகாவத்தை மையவாடிக்கு மெல்லமாய் புறப்பட்டது. திரும்பி பார்க்கிறேன். தேசத்தாயின் அப்பாவி மக்கள் நூற்றுக்கணக்காய் மையத்தோடு வருகிறார்கள். ஜாதி மத பேதமின்றி என்ற அந்த கவிதை முடிவடைந்தது. இந்த கவிதையை வாசித்த ஒவ்வொருவரும் நிச்சயமாக அழுதார்கள். அது பற்றி எனக்கு விமர்சனம் செய்தார்கள். இந்த கவிதையை எழுத நான் 1 வாரம் சென்றது. எனது வீட்டின் அறையை மூடிவிட்டு தான் அந்த கவிதையின் ஒவ்வொரு வரியையும் நான் பேனாவினால் எழுதவில்லை. எனது இரத்தத்தினாலும் உணர்ச்சிகளினாலும் நான் எழுதினேன். நான் எழுதிய கவிதைகள் பல இருக்கின்றன. தேசிய ரீதியில் இலக்கிய போட்டிகளில் நான் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றேன். எனது வீட்டு அலுவலையில் நான் பெற்ற விருதுகள் ஏராளம். ஆனாலும் நான் எழுதிய இந்த கவிதை தான் எனது மிகவும் பிடித்த ஒரு கவிதையாக இருக்கின்றது. அதை எப்போது வாசிக்கும் போதும் எனக்கு கண்ணீர் வரும். வாசிக்கும் போதும் இப்போதும் அந்த நிலைமை தான் ஏற்பட்டது. சரி, ஆமாம். இந்த நேரத்தில் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணீரால் எழுதப்பட்ட அந்த கவிதை, உங்கள் தந்தைக்காக செய்யப்பட்ட அந்த எழுத்து அஞ்சலி கண்டிப்பாக அவர் ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவ்வளவு உயிர் துடிப்புள்ள வரிகள். அதை கேட்டதில் எங்களுக்கும் கூட மிக்க ஒரு வேதனையை தந்து கொண்டது. ஆமாம், மறப்போம். சரி, ஆமாம். ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க மறந்துவிட்டேன். ஆரம்பத்தில் நான் கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி அது. பாடலாசிரியராக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள் இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் வரிகள் எழுதியிருக்கின்றீர்கள் நீங்கள்? நான் ஒரு 300 பாடல்கள் வரை எழுதியிருப்பேன். 2 இஸ்லாமிய கீத பாட புத்தகங்களை கூட வெளியிட்டிருக்கின்றேன். மெட்டுச்சாரம் இதே கீதம் என்பது. அந்த பாடல் புத்தகங்களோடு தவிர்த்து ஒரு 200 பாடல்கள் வரை எழுதியிருப்பேன். அதில் ஒரு பாடல் எனக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. அது முக்கியமாக குறிப்பிட வேண்டும். காரணம், இலங்கையில் சுனாமி ஏற்பட்ட போது இலங்கையில் 30,000க்கு மேற்பட்ட மக்கள் அதில் இறந்தார்கள். இதன் பின்பு இலங்கையின் கல்வி அமைச்சு ஒரு போட்டியை நடத்தியது 3 மொழிகளிலும். சிறந்த சுனாமியை பற்றி, அதாவது மக்களுடைய மனதில் சோர்வுகள் எல்லாம் இல்லாமல் போய் மீண்டும் நாங்கள் எழ வேண்டும் என்ற உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடலை எழுதுமாறு பத்திரிகை ஊடகங்கள் ஊடாக செய்தியை வெளியிட்டார்கள். அந்த பாடலாக்க போட்டியிலே அகில இலங்கை ரீதியாக நான் முதலிடம் பெற்றேன். நான் ஏற்கனவே பல போட்டிகள் வெற்றி பெற்றிருக்கின்றேன். அந்த பாடலுக்கு எனக்கு இலங்கையின் பணத்தில் 25,000 ரூபாய் பணம் கிடைத்தது. நான் நினைக்கின்றேன், ஒரு சாதாரணமாக ஒரு இலக்கிய விழா போட்டிகளிலே 25,000 ரூபாய் என்ற ஒரு எழுத்து போட்டிக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அதுவாகத்தான் இருக்கும். அந்த பாடல் பிறகு இலங்கையின் சிங்கள இசையமைப்பாளர் எட்வர்ட் ஜெயக்கொடி, பிரபலமான சிங்கள பாடகரும் இசையமைப்பாளருமான எட்வர்ட் ஜெயக்கொடி இசையமைத்தார். பிறகு பாடசாலைகளில் இந்த பாடலை எழுச்சி பாடலாக, அதாவது தமிழ் மொழியில் எனது பாடலும், சிங்கள மொழியில் இன்னொரு மூத்த சிங்கள கவிஞருடைய பாடலும் தெரிவு செய்யப்பட்டு பிறகு புத்தகங்களில் வரும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் சுனாமியை போன்று சுனாமி வந்தது. இந்த பிறகு இந்த விடயம் மறக்கப்பட்டு விட்டது. எனக்கு பரிசு கிடைத்ததோடு சரி. இந்த பாடல் சிறந்த பாடலாக நான் கருதுகின்றேன். இது பற்றி நாங்கள் அறிந்து கொண்டதிலுமே மிக்க மகிழ்ச்சி தான். ஒரு தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் இவர் ஒரு பெரிய விஷயத்தை சாதித்திருக்கின்றீர்கள். அது தெரிந்து கொண்டதில் கூட மிக்க மகிழ்ச்சி தான். ஆமாம், நிறைய தகவல்களை நீங்கள் உங்கள் பற்றிய விஷயங்களை எங்களோடு இணைத்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நிறைவு செய்யும் நேரமாக இருப்பதால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? லண்டன் தமிழ் வானொலி நேயர்களோடு என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகின்றீர்கள்? இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தொலைக்காட்சி சேவைகளிலும் எனது பேட்டி ஒளிபரப்பாக இருக்கின்றது. பத்திரிகைகளிலும் எனது பேட்டியும் ஆக்கங்களும் பிரசுரமாக இருக்கின்றன. முதல் முறையாக ஒரு சர்வதேச ரீதியில் செயற்படக்கூடிய லண்டன் தமிழ் வானொலியிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் அந்த நிறுவனத்திற்கு
நன்றி கூற வேண்டும். பணிப்பாளர் நடா மோகனுக்கும் என்னை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து இனிமையான முறையில் மிக சிறப்பான முறையில் பேட்டி கண்ட உங்களுக்கும் சைஃபா மலிக் அவர்களுக்கும் எனது பேட்டியை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த லண்டன் தமிழ் வானொலியின் சகல நேயர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தாழ்மையோடும் நன்றியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் நான் நன்றி லண்டன் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த வானொலியோடு இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளேன் என்ற தகவலையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி கலாநெஞ்சன் ஷாஜஹான் அவர்களே. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலைப்பளுக்கள் மத்தியிலும் கூட நீங்கள் இணைந்து சிறப்பாக இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உங்கள் பற்றிய நிறைவான பல தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், நான் கேள்விகள் எல்லாம் அடிப்படை கேள்விகளே, சாதாரணமான கேள்விகளே. நீங்கள் தொடர்ந்து இணைந்து பேசும்போது நேயர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை கொடுத்துக் கொள்ளலாம். உங்களை பற்றிய நிறைவான பல தகவல்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து நான் இந்த நேரத்தில் விடைபெறுகின்றேன். மற்றும் மீண்டும் ஒரு பொழுதினில், அதாவது வரும் பொழுதினில் நாங்கள் நேரடியாக இணைந்து பேசிக் கொள்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் இப்போது நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கீதாஞ்சலி. சிறப்பாக தன் ஆன்மாவோடு இணைந்து பேசிக் கொண்டவர் திரு கலாநெஞ்சன் ஷாஜஹான் அவர்கள். பன்முக ஆளுமை கொண்ட கலைஞர், கவிஞர். தொடர் பயணம் சிறப்பானதாக அமையவும் தான் சார்ந்த துறையில் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் லண்டன் தமிழ் வானொலி அறிவிப்பாளர்கள் மற்றும் நேயர் குழாமாக இணைந்து வாழ்த்துப்பூக்களை இந்த நேரத்தில் அவருக்கு இணைத்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாலியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.